Hello everyone, welcome to 𝐷5 Institute of Central Examinations. Gatiman test கான 7 reasoning இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சரி, first question என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Study the given Venn diagram carefully and answer the question that follows. ஓகேவா? இந்த Venn diagram base பண்ணி क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க சொல்லிட்டா. சோ என்னென்ன டீடைல் கொடுத்திருக்கான் அப்படினு பாருங்க. செஃப், டீச்சர், லாயர். ஓகே, செஃப் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, லாயர் இருக்காங்க. சோ இந்த பார்ட்டுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஒன்லி, அதாவது ஒன்லி அப்படின்னா மட்டும், டீச்சர் மட்டும் அப்படின்றவங்க இது, செஃப் மட்டும் அப்படின்றவங்க இவங்க, லாயர் மட்டும்ன்றவங்க இவங்க. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா எதுலேயுமே கலக்காமல் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், போத் அண்ட்னா இவங்க ரெண்டு பேரும் 9 7 7 8 7 5. மேம் ஏன் 7 எடுக்கிற 3 பேரில் இருக்காங்கன்னா நாட் கண்டிஷன் வரப்போ மட்டும்தான். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், செஃப்பும் டீச்சரும் இருக்கணும் ஆனால் லாயர் இருக்கக்கூடாதுன்னா அப்போ டெஃப்பும் டீச்சரும் சேர்ற இடம் 9 7. லாயர் வேணான்றதுனால தான் இந்த 7 எடுக்கிறேன். அப்போ மட்டும் தான் எடுக்கணுமே தவிர்த்து மற்றபடி லாயரை பற்றி பேசுனா டெஃப் டீச்சர் உனக்கு வேணும்னா ரெண்டு பேருமே எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், த நம்பர் இன் டிஃப்ரெண்ட் செக்ஷன் இண்டிகேட் தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஹவு மெனி செஃப்ஸ் ஆர் தேர்? எத்தனை செஃப்ஸ் இருக்காங்க? ஹூ ஆர் ஆல்சோ டீச்சர்ஸ் பட் நாட் லாயர்ஸ். எத்தனை செஃப்ஸு டீச்சர்ஸாக இருக்காங்க பட் லாயர்ஸாக இல்லை. செஃப்பாக இருக்கணும், டீச்சராக இருக்கணும், லாயர்ஸாக இருக்கக்கூடாது. பார்த்துலாமா எத்தனை பேருன்னு? சரி, செஃப்பும் டீச்சரும் சேர எழுது இப்போ தான் கொண்டாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ டெஃப்பும் டீச்சர் யார் எழுது 9 7. பட் ஆனால் எனக்கு லாயர் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஹோல் சர்க்கிளை நான் என்ன பண்ணுவேன், ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு 9 மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 9. ஆப்ஷன் பி. ஈஸியாக இருக்கா? புரிஞ்சா? அடுத்து பார்க்கலாம். 5 boxes A, B, C, D and E are kept one above the other in not necessarily in the same order. Okay, one box is placed between B and D. So இந்த பாக்ஸ் பசில் பொறுத்த வரைக்கும் ஸோ சில பேர் இப்படி இந்த கிரேட்டர் தென் லெஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போடுவாங்க. நம்ம ஈஸியாக போடலாம். ஸோ எத்தனை பாக்ஸு? 5 பாக்ஸ்ரா, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் பாக்ஸ் இஸ் பிளேஸ் பிட்வீன் பி அண்ட் இ. பிக்கும் இக்கும் இடையில் ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. இது எப்படி வேணால் இருக்கலாம், பி மேலே இருக்கலாம் இல்லை இ மேலே இருக்கலாம். ஸோ அது பாசிபிலிட்டி தானே. சரி, அடுத்து பாருங்கள், 2 boxes ஆர் கெப்ட் பிட்வீன் பி அண்ட் டி. பிக்கும் டிக்கும் இடையில் 2 பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி போட்டேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க, இ டேஷ் பி திரும்ப 2 டேஷ் விட்டு டி வந்துருக்கு. ஸோ எத்தனை பாக்ஸ் வந்துருச்சு? 6 பாக்ஸ் வந்துச்சு. அப்போ இப்படி நம்ம போடக்கூடாது. அடுத்து இங்கே பாருங்கள், பிக்கும் டிக்கும் இடையில்னா 1 2 3 இப்படி போடலாம் இல்லையா? ஸோ இப்படி போட்டால் கரெக்டாக வருது இல்லையா? நெக்ஸ்ட், அப்படி மேலே 2 பாக்ஸ் விட்டு போட்டால் கரெக்டாக வருமானு பார்த்தா வராது. அப்பயும் 6 பாக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ தான் கரெக்டாக இருக்காங்க. ஏ இஸ் பிளேஸ்ட் இமிடியேட்லி எபவ் டி. ஏ இஸ் பிளேஸ்ட் இமிடியேட்லி எபவ் டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிக்கு மேலே எனக்கு ஏ வரணும். இங்கே என்ன ஆயிடுச்சு? டிக்கு மேலே இடமே இல்லையா? அப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். இ ஒரு பாக்ஸ் விட்டு பி, சரியா? பியிலேருந்து டிக்கு 2 பாக்ஸ் இருக்குது. பியிலேருந்து என்ன பண்ணுது? 2 பாக்ஸ் விட்டு டி இருக்குது. அண்ட் டிக்கு உடனடியாக மேலே ஏன்னு சொல்கிறாங்களா? ஸோ இப்போ தான் கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். சரியா? இது எப்படி எடுத்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம ஈக்கும் பிக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிக்கும் ஈக்கும் இடையில் ஒரு பாக்ஸு. அதுக்கப்புறம் பாருங்கள், பிக்கும் டிக்கும் இடையில் 2 பாக்ஸ், பி டி. ஓகேவா? இவங்க 2 பேரும் நடுவில் 2 பாக்ஸு. டிக்கு மேலே ஏ வரணுன்றதுனால ஏவை போடணும். இத்தனை பாசிபிலிட்டி வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இது புரிஞ்சுன்னா ரொம்ப சிம்பிள். ஏன் வச்சோம் ஃபஸ்ட்டு இப்படி வச்சப்போ எனக்கு பிஏ கீழே வச்சு இ மேலே வச்சப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? டிஏ கீழே போட்டால் 6 பாக்ஸஸ் வந்துருச்சு. சரி, இப்படி பாசிபிலிட்டி வச்சா டிக்கு மேலே ஏவை போட முடியல. அப்போ கரெக்டான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இ மேலே ஒரு பாக்ஸ் விட்டு கீழே பி, பியோட மேலே 2 பாக்ஸ் வெள்ளி டி இருக்கிறது தான் பாசிபிலிட்டி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு பார்த்துடலாம். ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் ஏ அண்ட் சி. சரி, சியை பற்றி பேசவே இல்லைன்னா மிச்சம் இருக்க இடம் சி தானே. சியை போட்டுடலாமா? ஏக்கும் சிக்கும் இடையில எத்தனை பாக்ஸ் இருக்குது? 2 boxes are there. ஸோ ஆப்ஷன் டி 2 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, டென்டிஸ்ட் இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்காங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? சரி, ஹவு மெனி எலக்ட்ரீஷியன்ஸ் ஆர் தேர் ஹூ ஆர் ஆல்சோ ஆர்கிடெக்ட்ஸ் பட் நாட் டென்டிஸ்ட். எலக்ட்ரிஷியனாக இருக்கணும், ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கணும், டென்டிஸ்டாக இருக்கக்கூடாது. அதாவது கட்டிட கலைஞர்களாக இருக்கலாம் அண்ட் என்னவா இருக்கணுமா? பல் மருத்துவராக இருக்கணுமா? பல் மருத்துவர் இல்லாத மின்பணியாளர்கள் வேணும். பல் மருத்துவர் இல்லாத மின்பணியாளர்கள் வேணும். ஸோ அப்போ எப்படி எடுப்பேன் நான்?
இன்ஜினியரும் எலக்ட்ரீஷியன்ஸும் ஆர்கிடெக்ட்ஸும் சேர்ந்த இடம் எதுன்னு பார்ப்பேன். 2 and 9 தெரியும் எனக்கு. சரியா? ஆனால் எனக்கு இப்போ என்ன வேணாம், நாட் கண்டிஷன் வந்திருக்கா, டென்டிஸ்ட் வேணாம், அந்த பல் டாக்டர் அப்படின்ற இந்த வட்டமே எனக்கு வேண்டாம். ஓகே, அப்போ இந்த 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்க எத்தனை பேர் இருப்பாங்க? 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி 9 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, 7 boxes ஆர் PQRS. ஸோ ரீசன்ட் டேஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது மேம் இந்த பாக்ஸ் பசில்ஸ் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் கொஞ்சம் வந்து டைம் எடுக்குது. ஒன்றுமே கிடையாது. அது இது கூட கேட்டு உங்கள் மைண்ட் செட் அப்படியே மாறிடுமே தவிர்த்து சிம்பிள். அவன் சொல்லியிருக்கிறதே கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் நீ ஒரு ஃப்ளோவில் போட்டே வா, அது பழகிடும். ஒரு 10-20 கொஸ்டின் போடுங்க, கண்டினியூஸாக போடுங்க, ஒரே டாப்பிக்லேருந்து 10 கொஸ்டின் போடுங்க, அந்த ஸ்பீடு எப்படி இம்ப்ரூவ் ஆகுது மட்டும் பாரு. ஓகேவா? சரி, 7 boxes PQRS TU and V are kept one over other but not necessarily in the same order. ஓகேவா? ஸோ எத்தனை பாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க நமக்கு? 7 பாக்ஸ். 1 2 3 4 5 6 7 boxes. ஓகே, S is kept third from the bottom. ஓகேவா? S எங்கே இருக்குது அப்படின்னா கீழே இருந்து 3ஆவது இடத்துல இருக்கான். ஸோ 1 2 3 தேர்ட் பிளேஸில் S இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, only V is kept between P and S. Pக்கும் Sக்கும் இடையில் V மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி என்ன பாசிபிள் வைக்கலாம்? இங்கே P வரலாம், இங்கே V வரலாம், இங்கே V வரலாம், இங்கே P வரலாம். இதெல்லாம் பாசிபிலிட்டி. ஸோ கீழே 2 இடம் இருக்குது, மேலே 2 இடம் இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணல. அடுத்து பார்க்கலாமா? only 3 boxes are kept between T and V. Tக்கும் Vக்கும் இடையில் 3 பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் V இங்கே போட்டால் 1 2 3 பாக்ஸஸ் விட்டு இங்கே என்ன போடலாம்? T போடலாம். இதுவே V இங்கே போட்டால் 1 2 3 பாக்ஸ் போடவும் இடம் இல்லை, இங்கே 1 2 3 பாக்ஸ் போடவும் இடம் இல்லை. ஸோ எது எனக்கு கரெக்டான பாசிபிலிட்டி? V நான் இங்கே போட்டால் தான் கரெக்டாக வருவாங்க. ஸோ SVP இங்கே வந்துடும். 3 பாக்ஸஸ் விட்டு 1 2 3 பாக்ஸஸ் விட்டு T வருவாங்க. கான்செப்ட் புரியுதா? ஸோ கவனமாக கவனிச்சா புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, T is kept immediately below U. T எங்கே இருக்குது அப்படின்னா Uக்கு உடனடியாக கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழையும் பாருங்க, Uக்கு உடனடியாக எங்கே இருக்குது? கீழே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ T Uக்கு உடனடியாக கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, Q is kept immediately above S. Q எங்கே இருக்குன்னா Sக்கு உடனடியாக மேலே இருக்கா. Q எங்கே இருக்குது? Sக்கு உடனடியாக மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், R is kept third from the top. R எங்கே இருக்காங்கன்னா மேலேருந்து 3ஆவது இடத்துல இருக்காங்க. 1 2 3 யார் இருப்பாங்க? இங்கே R இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் லைன் கொடுக்கலாம், நம்ம போட்டிருக்கலாம். யார் மிஸ் ஆகிறாங்களோ அவங்கள போட்டிருப்போம். ஓகே, how many boxes are kept between U and S? Uக்கும் Sக்கும் நல்லா எத்தனை பாக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ U S 1 2 3 3 பாக்ஸஸ் இருக்குது. யாருக்கும் நல்ல? Uக்கும் Sக்கும் நடுவில். ஸோ ஆப்ஷன் A 3 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. In the given Venn diagram, a triangle represents students playing. ஓகேவா? ஸோ இந்த 2 கொஸ்டினில் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு சர்க்கிளும் இது எதுவும் மீன் பண்ணி அவன் கொடுத்துருப்பான். பட் இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஷேப்பு, அந்த ஷேப்பு யார் டெவலப் பண்ணுது நான் படத்தில் மேலே கொஸ்டின் தான் கொடுத்துருப்போம். ஓகேவா? முக்கோணம் என்பது மேசைப்பந்து விளையாடுபவங்களை குறிக்குதான். முக்கோணம் யாரை குறிக்குது? ட்ரையாங்கிள் யாரை குறிக்குது அப்படின்னா டென்னிஸ் விளையாடுறவங்களை குறிக்குது. எழுதிடலாமா? நம்ம ட்ரையாங்கிள் என்ன பண்ணுது? டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே எழுதிக்கலாம், ட்ரையாங்கிள் டென்னிஸ். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட் பேட்மிண்டன். ரெக்டாங்கிள் யாரை சொல்லுதா? பேட்மிண்டன். அடுத்து நெக்ஸ்ட், தி சர்க்கிள் ரெப்ரசன்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். சர்க்கிள் யாரை சொல்லுது அப்படின்னா ஃபீமேல்ஸை சொல்லுது, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பென்டகன் ரெப்ரசன்ட் தி பிளேயிங் ஃபுட்பால். ஓகேவா? இந்த பென்டகன் இருக்கு இல்லையா? ஸோ இது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஃபுட்பால் பிளேயர்ஸை சொல்லுது. இவ்வளோதான். இந்த கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுலேருந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா how many female students play both table tennis and badminton only? ஓகேவா? எத்தனை ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸு, தமிழில் பாருங்கள், எத்தனை மாணவிகள் டேபிள் டென்னிஸ் மற்றும் பேட்மிண்டன் இரண்டையும் மட்டும் விளையாடுகிறார்கள். டேபிள் டென்னிஸும் பேட்மிண்டன் ரெண்டுத்தையும் விளையாடுறவங்க மட்டும் வேணுமா எனக்கு? ஸோ டேபிள் டென்னிஸ் பேட்மிண்டன் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? இந்த ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளும் சேர்கிற இடம் எதுனா இந்த பார்ட் 7 12 3 அப்படி சொல்லிட்டாங்க. 7 12 3. அதில் ஒரு வார்த்தை இருக்கு, என்ன இருக்குன்னா
மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? மட்டும் சொல்லிட்டான். எதுனா டேபிள் டென்னிஸும் பேட்மிண்டனும் மட்டும் விளையாடுறவங்க. நெக்ஸ்ட்டு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கானா, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், மாணவிகளாக இருக்கணும், டேபிள் டென்னிஸும் பேட்மிண்டனும் மட்டும் விளையாடணும். ஓகேவா? அப்போ அந்த பிளேஸை நான் கண்டுபிடிப்பேன். 3ன்றது பாரு, 3ன்றது எங்கே இருக்குது? இந்த பென்டகன் இருக்குது, ஃபுட்பாலில் இருக்குது. ஸோ இந்த 3 நான் எடுத்துக்க மாட்டேன். 12 பாருங்கள், ஓகே தான், டேபிள் டென்னிஸும் பேட்மிண்டனும் கலந்துருக்கு தான். பட் ஆனால் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் சர்க்கிளில் மிக்ஸ் ஆகலையா? ஸோ 12 எடுக்க மாட்டேன். ஸோ யார் தான் எனக்கு 3த்துலேயும் மிக்ஸ் ஆகிருக்கிறது? 7 மட்டும்தான். ஸோ 7 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டி. கான்செப்ட் புரிஞ்சா? ஸோ எனக்கு இந்த பார்ட் தேவைப்பட்டுச்சு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து இந்த பார்ட்டு மட்டும் எடுத்தேன். இதில் 7 இருந்துச்சு, 12 இருந்துச்சு, அப்புறம் என்ன இருந்துச்சு? 3 இருந்துச்சா? அதில் பாருங்கள். ஸோ அப்போ இந்த 3ன்றது எனக்கு என்ன இருக்குன்னா இந்த பென்டகனில் மிக்ஸ் ஆகிடுச்சு, ஃபுட்பால். எனக்கு அது வேண்டாம், அவன் சொல்லவே இல்லை. அடுத்து சரி 12 எடுக்கிறேன். 12ன்றது ஃபீமேல் கூட சேரலை, ஃபீமேல் எனக்கு வேணும், அப்போ முடிஞ்சு போச்சு. ஸோ 7ன்றது தான் ஃபீமேல் டென்னிஸ் பேட்மிண்டனில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 7. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. 6 persons Aditya, Binod, Chaya, Dilshan, Esther and Fatima traveled in different months of same year: January, March, May, July, September and November. None of them traveled after Binod, who traveled immediately after Chaya. ஸோ இது வந்து கேலண்டர் பர்சன் கூட சொல்லலாம். பட் ஆனால் இனிமேல் ஆர்டர் ரேங்கிங் மாதிரி போடுவோம். ஸோ என்னென்ன மந்த் சொல்லிட்டாங்க அவங்க? 6 persons 6 டிஃப்ரெண்ட் மந்த்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இப்போ 6 பேர் என்னென்ன மந்தில் போயிருக்காங்கன்னா, ஜானில் ஒரு ஆள் போயிருக்காங்க, அடுத்து மார்ச்சில் ஒரு ஆள் போயிருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மேல ஒரு ஆள், ஜூலையில் ஒரு ஆள், அடுத்து செப்டம்பரு, நவம்பர். செப்டம்பர் நவம்பர் இதானே? ஓகே. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். நன் ஆஃப் தெம் ட்ராவல்ட் ஆஃப்டர் பினோத். பினோத்துக்கு அப்புறம் யாருமே என்ன பண்ணல, ட்ராவல் பண்ணலை. ஹூ ட்ராவல்ட் இமிடியேட்லி ஆஃப்டர் சாயா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாயாவுக்கு அப்புறமா ட்ராவல் பண்ண பினோத்துக்கு அப்புறம் யாருமே ட்ராவல் பண்ணல சொல்லிட்டாங்க. அப்போ பினோத்துக்கு அப்புறம் யாரும் ட்ராவல் பண்ணால் பினோத் தான் லாஸ்ட்டாக பண்ணியிருப்பாரு. ஸோ பினோத் தான் நவம்பரில் பண்ணியிருப்பார். இவர் என்ன பண்ணாராம், சாயாவுக்கு உடனடியாக அடுத்த மாதம் பண்ணாராம். அப்போ சாயா என்ன பண்ணியிருப்பாங்க, செப்டம்பரில் போயிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒன்லி 3 people ட்ராவல் பிஃபோர் எஸ்தர். எஸ்தருக்கு முன்னாடி 3 பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ 3 பேர் விட்டு எஸ்தர் போடலாமா? எஸ்தர் எங்கே வருவாங்க? ஜூலையில் வருவாங்க. நெக்ஸ்ட்டு ஆதித்யா ட்ராவல்ட் இமிடியட்லி ஆஃப்டர் ஃபாத்திமா. ஆதித்யா என்ன பண்ணியிருக்காரு, ஃபாத்திமாவுக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. தில்ஷன் டிட் நாட் ட்ராவல் தி மந்த் ஆஃப் மே. தில்ஷன் என்ன பண்ணலன்னா மேலே ட்ராவல் பண்ணல சொல்லிட்டாங்க. அப்போ எங்கே இருக்குன்னா எஃப்ஏ கண்டினியூஸாக எனக்கு சேர்ந்து வரணும். இப்போ நான் எஃப்ஏவை இப்படி போட்டால் தில்ஷன் என்ன பண்ணுவேன், மேலே வருவானா? அப்போ தப்பாயிரும். அப்போ எப்படி போடலாம், எஃப்ஏ இங்கே போடுவோம். அதாவது ஃபாத்திமா ஆதித்யா இப்படி போடுவேன், அண்ட் தில்ஷன் மிச்சம் இருக்கிற ஜான்வரியில் போட்டுருவேன். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? சரி அப்போ பாருங்கள் கொஸ்டின் என்ன, ஹூ அமாங் தி ட்ராவல்ட் இன் மே. மே மந்த்து யார் ட்ராவல் பண்ணன்னு கேட்குறாங்க. ஸோ யார், ஆதித்யா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி ஆதித்யா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? Question number 7 பாருங்க. Select the Venn diagram that best represent the relationship between the following classes. ஸோ என்ன வேர்ட் அப்படின்னு பார்க்கலாம். கேலக்ஸி, எர்த்து, மூன். ஓகேவா? ஸோ கேலக்ஸி, எர்த்து, மூணு. ஸோ எனக்கு இந்த மாதிரி வரப்போ ஒரு கேட்டகரைஸ் பண்ண கற்றுக்கணும். இருக்கிறதுல யார் பெருசுன்னு சும்மா யோசிச்சு பாருங்கள். யார் பெருசு, எனக்கு யாரெல்லாம் இந்த டாப்பிக்கில் இருக்கிற ப்ளஸ் என்ன தெரியுமா, இவங்க தான் இவங்கன்னு நம்ம டினோட் பண்ண வேண்டவே வேணாம். உனக்கு தோணுச்சுன்னா அந்த படத்தை வரேன். ஸோ கேலக்ஸி நான் என்ன பண்ணுறேன், பெருசு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். கேலக்ஸிக்குள்ளே தான் என்ன இருக்குது, எர்த் இருக்குது. கேலக்ஸிக்குள்ளே தான் மூணு இருக்குது. பட் அவங்க 2 பேருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் 2 பேரும் தனித்தனியாக தான் வருவாங்க. ஆனால் 2 பேரும் இதுக்குள்ளார வருவாங்க. ஸோ ஒரு தட்டில் 2 இட்லின்ற மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி தான். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டகரைஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். இந்த படத்தை எல்லாத்தையுமே பார்த்துருவோம் சும்மாத்துக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டாக்டர், ஃபீமேல், மேல் சொல்லிக்கலாமா? ஸோ நடுவில் இருக்க டாக்டரு, எல்லா டாக்டரும் கொஞ்சம் டாக்டர் ஃபீமேலாக இருப்பாங்க, கொஞ்சம் டாக்டர் மேலாக இருப்பாங்க. பட் மேலும் ஃபீமேலும் சேர மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ இது என்ன வச்சுக்கலாம், ஸோ இது ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ளே. இப்போ இது வந்து இந்தியா, இது தமிழ்நாடு, இது மட்டும் தனியாக பாகிஸ்தான் அப்படின்னு வந்துச்சு. ஓகே. ஸோ இது 3 பேரும் சேர்ற மாதிரியான கான்செப்ட் வரப்போ இது வரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பொலிட்டீஷியன், ஆக்டர், மேல்ஸ் வச்சுக்கலாம். மேல்ஸ் அதாவது ஆண்கள், அரசியல்வாதிகள், நடிகர்கள். ஸோ நடிகரில் கொஞ்சம் பேர் அரசியல்வாதியாக இருக்காங்களா,
அரசியல்வாதியில் கொஞ்சம் பேர், நடிகரில் கொஞ்சம் பேர் ஆண்களாக இருக்காங்களா? ஸோ அதுதான் கான்செப்ட். ஆண்களில் கொஞ்சம் பேர் அரசியல்வாதியாக இருக்காங்களா, அரசியல்வாதியில் கொஞ்சம் பேர் நடிகராகவும் இருக்காங்க, ஆண்களாகவும் இருக்காங்க அப்படின்றது தான் கான்செப்ட். அந்த படத்துக்கு இந்த மாதிரி 3 பேர் மிக்ஸ் ஆகும்னு தோன்றப்ப நீ கண்ணை விட்டு அந்த ஆப்ஷன் போடலாம். ஓகே. 7 friends மோனு, அபய், விக்கி, Chitti, Deva, Hamsa and Sanjay are attending Hamsa's birthday party and sitting in a circular arrangement facing the center. Okay, so in the center facing என்றது எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, எப்படி உட்காந்துருக்காங்க, சென்டர் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர்? 7 பேர். அதுக்கப்புறமா மற்ற பார்த்துக்கணும். போட்டுடலாமா? ஸோ 7 பேர் என்ன பண்ணுறாங்க, சென்டர் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. இப்போ பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு, மோனு இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் அபய் அண்ட் தேவா. மோனு இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப், ஒரு விஷயம் தான் இது அப்படியே சொல்கிறப்ப டக்கு டக்குன்னு போட்டே போன அவசியம் இல்லை. ஒரு ஹிண்ட் வைங்க, ஒரு ஹிண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அபய்க்கும் மோனு என்ன பண்ணுறாரு, அபய்க்கும் தேவாவுக்கும் இடையில் இருக்காரு. அதாவது போத் இமிடியேட் நெய்பர்னா 2 பேருக்கு நடுவில் இருக்காருன்னு அர்த்தம். சரி, அடுத்து பாருங்கள். அபய் இஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஹம்சா. அபய் எங்கே இருக்காருன்னா ஹம்சாக்கு செகண்ட் டு தி லெஃப்டில் இருக்கார். ஓகேவா? அபய் எங்கே இருக்காரு, ஹம்சாலேருந்து பார்க்குறப்ப இடது புறத்தில் 2வது இருக்கார். ஸோ ஹம்சாலேருந்து லெஃப்ட் சைடில் முன்னாடி பார்த்துருக்காங்கன்னா இது வந்து என்னவா இருக்கும், இது லெஃப்ட், இது ரைட். சரியா? ஸோ ஹம்சாக்கு லெஃப்ட் சைடில் 2வது இடத்துல இருக்காங்க. ஆல்ரெடி மேலே ஒரு விஷயம் பார்த்தோமா, என்ன பார்த்தோம், அபைக்கும் ஏக்கும் டிக்கும் நடுவில் எம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ எம்டி இப்படி போட முடியுமா? முடியாது. அப்போ இப்படி தான் போடலாம். இதுக்காக தான் வெயிட் பண்ண சொன்னேன். ஸோ மோனும் இங்கே டி வந்துடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். சஞ்சய் இஸ் ஒன் ஆஃப் தி இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் ஹம்சா. ஓகே, சஞ்சய் என்ன பண்ணுறாருன்னா ஒன் ஆஃப் தி இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஹம்சான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹம்சாக்கு பக்கத்தில் 2 பேர் இருப்பாங்களா நெய்பர்னா, இந்த லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று. அதில் 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல யார் இருக்கார் அப்படின்னா சஞ்சய் இருக்கார். நம்ம என்ன பண்ணுறோம், சஞ்சயை இங்கே ஆப்ஷன்லாம் வைக்கிறோம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. சிட்டி இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் தேவா அண்ட் விக்கி. சிட்டி தேவாவுக்கும் விக்கிக்கும் இமிடியேட் நெய்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போனா எப்படி இருக்க போகுது அப்படின்னா தேவா, சிட்டி, விக்கின்னு இருக்கணும். ஓகே, தேவா எங்கே இருக்கார், ஆல்ரெடி இங்கே இருக்கார். அப்போ தேவா, சிட்டி, விக்கி நான் இங்கே போடுவேன். இப்போ நான் இங்கே எஸ்ஸை போட முடியுமா? முடியாது. அப்போ கண்டிப்பாக எங்கே வந்துடுவார், ஹம்சாக்கு லெஃப்ட் சைடில் எஸ் வந்துடுவார். படமே முடிஞ்சு போச்சா? கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஹூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் மோனு. மோனுக்கு இடது புறத்தில் 3வது இடத்துல யாருன்னு கேட்குறாங்க. மோனுக்கு லெஃப்ட் சைடு ஃபஸ்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதான் லெஃப்ட் சைடாக இருக்கும். இப்படி பார்த்து உட்காந்துருக்காங்களா, இது லெஃப்ட்டு. 1 2 3 யார் இருப்பா, விக்கி. விக்கி தானே, வெரி குட், விக்கி தானே, விக்கி தான். ஸோ ஆன்சர் எங்க, ஸோ ஆப்ஷன் ஏ விக்கி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்த 9th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் தி வெனிகிராம் தட் பெஸ்ட் டிபிக்ட்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிவன் கிளாஸஸ். இப்போ என்ன சொல்லலாம், பேரசைட், லைஸ், டியர். ஓகேவா? ஒட்டுண்ணி, பேனு, மான் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து லிவிங் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒட்டுண்ணி, பேன், அதாவது பேரசைட், லைஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே கேட்டகரி தான். ஓகே, பேரசைட்குள்ளே தான் என்ன வரப்போகுது, லைஸ் வரப்போகுது. மான் அப்படின்றது ஒரு அனிமல். மான்ன்றது என்னது, ஒரு அனிமல். ஓகேவா? ஸோ அது டோட்டலாக தனியாக வரும். ஸோ இந்த மாதிரி இருக்க படம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? M and O, P, Q, R and X are sitting around a circular table facing center of the table. ஸோ எத்தனை பேர் மொத்தம் எனக்கு நோட் பண்ணுறது, 1 2 3 4 and 5 6 7 7 பேர். அது எதை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க, டேபிளோட சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. போட்டுடலாமா? One, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ டேபிளோட சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். Only 4 people sit between Q and R when counting from the right of Q. Qக்கும் Rக்கும் இடையில 4 பேர் இருக்காங்க. எப்படி அப்படின்னா Q உடைய வலது பக்கத்துலேருந்து கூட்டுறப்ப. ஓகேவா? ஸோ அப்போ நான் ரேண்டமாக Qவை போடுறேன். Qக்கு வலது பக்கத்தில் 1 2 3 4 மெம்பர்ஸ் யார் இருக்காங்கன்னா R இருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். Q sits third to the left of X. Q எங்கே இருக்குன்னா Xக்கு 3வது இடது புறத்தில் இருக்கான். ஓகேவா? Xக்கு லெஃப்ட் சைடில் 1 2 3 தேர்ட் பிளேஸில் யார் இருக்காங்களா,
Q இருக்காங்க இடது புறத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. P sits third to the left of M. N is immediate neighbor of R and X. ஓகேவா? ஸோ N is immediate neighbor of R and Xன்னு சொல்லிட்டாங்களா? Rக்கும் Xக்கும் இடையில் N வந்துடுவாங்க. ஸோ மிச்சம் இருக்க பிளேஸை இப்போ போடும். ஓகே, உடனே போடணும். How many people sit between O and N when counting from the right of O? ஒரு லைன் விட்டு தானே. P sits third to the left of M. P எங்கே இருக்கா அப்படின்னா Mக்கு இடது பக்கத்தில் 3ஆவது இடத்துல இருக்கான். சரியா? ஸோ அப்போ இருக்கிற பிளேஸ் தான் போட முடியும். Mக்கு 1 2 3 தேர்ட் பிளேஸில் P இருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது யார்? O தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்துடுவாங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்கள். How many people sit between O and N? ஓக்கும் Nக்கும் இடையில எத்தனை பேர் இருக்கிறாங்க when counting from the right of O? O உடைய வலது பக்கத்துலேருந்து பார்க்குறப்போ. ஓகேவா? ஸோ உடைய வலது பக்கம் இது 1 2. ஓக்கு N கொண்டல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 2 is the right answer. ஓகேவா? புரிஞ்சிச்சா? Select the set of classes relationship among which. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், வார்த்தைக்கு படம் வரைஞ்சோம், படத்துக்கு வார்த்தையை சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த படத்தை நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 3 பேரும் சேர்ற மாதிரி உனக்கு ஐடியா இருந்தால் இந்த படத்தை போடும். அப்போ ஆப்ஷன் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டாக்டர்ஸ், ஃபாதர்ஸ், பிரதர். ஃபாதர்ஸ் கொஞ்சம் பேர் பிரதர்ஸாக இருக்கிறாங்க, பிரதர்ஸ் கொஞ்சம் பேரும் சரி, ஃபாதர்ஸ் கொஞ்சம் பேரும் சரி டாக்டர்ஸாக இருக்காங்க. ஃபஸ்ட்டுலேயே முடிஞ்சு போச்சா ஆன்சரு? சரி, இது இருக்கட்டும். மதர்ஸ், இன்ஜினியர்ஸ், உமன்ஸ். ஓகேவா? இது நம்மளுக்கு டவுட்டே இல்லை. எல்லா அம்மாவுமே எதுக்குள்ளே வந்துடுவாங்க? உமன்ஸ்ன்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. எல்லா மதருமே என்ன? உமன்ஸ் தான். அதாவது எல்லா தாய்மார்களுமே பெண்கள் தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் அங்கே இல்லை. ஸோ இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? பி வராதுன்னு சொல்லிடலாம். ஸ்டேஷ்னரி, பென்ஸு, பென்சில். ஓகேவா? பென்னும் சரி பென்சிலும் சரி ரெண்டுமே எதுக்குள்ளே வரும்? ஸ்டேஷ்னரிக்குள்ளே வரும். ஸோ அப்போ இவங்களுமே வரமாட்டாங்க. அடுத்து பாருங்கள், ஓல்ஸ், மாமல்ஸ், ரெப்டைல்ஸ். ஆந்தைகள், பாலூட்டிகள், ஊர்வன அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஊர்வன, ஸோ இந்த அப்போ பாருங்கள், எனக்கு நல்லா தெரியும் அவுல்ஸும், அதாவது ஆந்தைகளும் பாலூட்டிக்கும் சேராது, வாய்ப்பில்லை. ஓகே, ஆந்தை இஸ் அ பேர்ட், அவுல் இஸ் அ பேர்ட். ஆனந்தை என்பது ஒரு பறவை, பாலூட்டி கிடையாது. ஸோ அப்படி எப்படி பார்த்தாலும் 2 பேர் பிரிஞ்சு வந்துடுவாங்க. 3 பேர் சேருவாங்கன்ற எனக்கு ஐடியா வரல. ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்லி தி ரைட் ஆன்சர். டாக்டர்ஸ், ஃபாதர்ஸ், பிரதர்ஸ். மருத்துவர்கள், மருத்துவர்கள், தந்தையார்கள், சகோதரர்கள். ஓகேவா? among the 5 boxes A, B, C, D, E, B is, okay, எத்தனை பாக்ஸ் சொல்றாங்க? 5 பாக்ஸ். B is thrice as, ஓகேவா? 1 2 3 4 5. ஓகே, B is thrice as heavy as A. ஓகே, B வந்து ஏவை விட, ஓகே, A into 3 மடங்கு தான் யாருன்னா இந்த B. C is 40 kg heavier than E. E விட 40 kg அதிகம் யாரு? C. நெக்ஸ்ட் பாருங்க, D is 3.5 times of D is 3.5 times as heavy as E. ஓகேவா? ஸோ D வந்து எவ்வளோனா 3ன்னு சொல்லிட்டாங்க, and half times as heavy as E அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ E விட இந்த கொஸ்டினில் யாரா எடுக்கிறது? ஆஃப் பண்ணு, இந்த கிளிப்பு இருக்கட்டும். Question number 12 பாருங்க. Among the 5 boxes A, B, C, D and E, B is thrice as heavy as A. சரியா? ஸோ B அப்படின்றது எனக்கு என்னவா? அப்படி B equal to 3A. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, C is 40 kg heavier than E. C என்ன பண்ணுது அப்படின்னா 40 kg heavier than E. E விட 40 கிலோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், D is 3.5 times of heavy as E. ஓகேவா? D எப்படி இருக்குது அப்படின்னா E விட 3.5 times அதிகமாக இருக்குது. 3.5 kg அதிகமாக இல்லை, 3.5 times அதிகமாக இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மடங்கு, அதாவது 3.5 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. C is 5 times as heavy as A. C ஏவை விட 5 times அதிகமாக இருக்கா. A 5 அடிச்சுக்கலாமா? A into 5. நெக்ஸ்ட்
the weight of E is 40 kg. ஸோ முடிஞ்சு போச்சு. E எவ்வளோன்னு பார்த்தா 40 கிலோ. weight of E is 40 kg சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் என்ன பாருங்க, which object is the lightest of all and what is the weight? ஸோ சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ எனக்கு A B C D E வேணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈயோட வெயிட்டு 40 kg தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு சில் பண்ணலாமா? சரி, ஈயை வச்சு எங்கே பார்த்தோம்? சி பார்த்தோம். ஸோ 40 + இ தான் என்னென்னா சியோட வெயிட். இ ஒரு 40, ஆல்ரெடி ஒரு 40 இருக்குது. ஸோ என்ன கிடைக்கும் எனக்கு? சி 40 + 40 8ன்னு கிடைச்சிருக்கும். அடுத்து சியை வச்சு எங்கே ஒரு கொஸ்டின் பார்த்தோம்? ஸோ ஆல்ரெடி இங்கே டி இருக்காங்களா? ஸோ டி எவ்வளோ? இ × 3.5. ஸோ அப்போ 40 × 3.5 பண்ணுவேன். ஸோ 3.5 என்ன கிடைக்கும்? 347 120, ஒரு 5னா 140 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ 40 × 3.5 டி இஸ் 140. ஸோ சியோட வேல்யூ என்ன? பியோட வேல்யூ என்ன? 3a. ஓகேவா? நெக்ஸ்ட் சியோட வேல்யூ என்னன்னா a × 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சியோட வேல்யூ ஏவோட வேல்யூ வந்து 5 டைம்ஸ்னா அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? 80 / 5 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ எவ்வளோ kgs? 16 kg அப்படின்னு கிடைக்கும். ஸோ பியோட வேல்யூ 3 டைம்ஸ் ஏ. ஸோ இதை நீங்கள் போட வேணாம், ஈஸியாக சொல்லலாம். எனக்கு விச் இஸ் லைட்டர் தான் கேட்குறாங்க, எது வெயிட் கம்மின்னு தான் கேட்குறாங்க. ஏவோட வேல்யூ 16 kg, பியோட வேல்யூ 3a. ஓகே, 3 டைம்ஸ் ஆஃப் ஏ அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கிடைக்க போகுதுங்க? 48 kg அப்படின்னு கிடைக்க போகுது. 48 kg. ஸோ யார் எனக்கு கம்மின்னு கேட்குறப்ப ஏ தான் எனக்கு கம்மியாக இருப்பாங்க. அதுவும் எவ்வளோ கேஜின்னு மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. ஏ 16 kg அப்படின்றது தான் கரெக்டாக ஆன்சர். ஓகே, ஸோ அப்ளை பண்ணி பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. ஒரு ஈக்குவேஷனாக. சரி, இது வேறு எங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்னும் ஒரு 8 ஈக்குவேஷன் கிட்ட போட்டுனே போவாங்க. அதெல்லாம் தேவையில்ல, சொல்லிடுறத போட்டோம், கடைசியாக E40 சொன்னால் அதை அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். செலக்ட் தி வென் டயக்ராம் தட் பெஸ்ட் இல்ட்ரேட்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஃபாலோயிங் கிளாஸஸ். ஓகேவா? ஸோ இந்த வென் டயக்ராமுக்கு எந்த ரிலேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கொஸ்டின் பார்க்கலாமா? இது என்னென்னா, 2 பேர் ஒரு கேட்டகரிக்குள்ளே ஒருத்தவங்க வரணும், ஒருத்தவங்க அவங்கலேருந்து அவுட் ஆஃப் பார்ட் இருக்கணும். அதான அந்த படம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபர்னிச்சர் பிளாஸ்டிக் பேக். ஓகேவா? மரச்சாமான்கள் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டான். ஸோ இதுவும் தனியாக வரப்போகுது. பேகுன்றது பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் சேர்ந்து வருமா? ஸோ எல்லா பேக்குமே பிளாஸ்டிக் கிடையாது. பிளாஸ்டிக்குள்ளே கொண்டு போய் பேக் மொத்தம் போட்டக்கூடாது. எல்லா பேக்குமே பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறோம்? மிக்ஸ் பண்ணி போடும். ஸோ இப்போ இதுவும் வரமாட்டாங்க. அடுத்து பாருங்கள், ஃபர்னிச்சர் சேரு புக்கு. சேர், எல்லா சேருமே என்னது அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ் தான். எல்லா சேருமே என்ன? ஃபர்னிச்சர் தான். போன வீடியோவில் நம்ம சிலாஜிசம் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லா சேருமே என்னன்னு பார்த்தா ஃபர்னிச்சர்ஸ் தான். அதுக்கப்புறம் பாருங்களேன், புக்குன்றது அவுட் ஆஃப் தட். ஓகே, புக்குன்றது டோட்டலாக வேறு. ஸோ எனக்கு யார் தான் கரெக்டாக இருக்காங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. இருந்தாலுமே செக் பண்ணி பார்ப்போம். இந்தியா மான்சூன் டிசர்ட். இந்தியான்றது ஒரு கண்ட்ரி, மான்சூன்ன்றது ஒரு என்னது? ஒரு கிளைமேட். அண்ட் டெசர்ட் அப்படின்றதே ஒரு பாலைவனம் அப்படின்றது தனியாக முடிஞ்சு போச்சு. பான்ஸ், வாட்டர்ஃபால், ரிவர், குளம், நீர்வீழ்ச்சி, நதி. ஸோ என்ன கரெக்டான ஆன்சர்னு பார்த்தா ஆப்ஷன் பி தான். சரியா? ஷார்ட் உமன், ஒயிட் ஹேர்ட் பீப்புள், இண்டியன்ஸ். ஷார்ட் உமன், ஒயிட் ஹேர்ட் பீப்புள்ஸ், இண்டியன்ஸ். ஸோ இது டக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடணும். இந்த 3 பேரை சேருவாங்க. இண்டியன்ஸ் எல்லாருமே ஒயிட் ஹேர்ட் பீப்புள்ஸ் கிடையாது. ஆனால் இண்டியன்ஸ் கொஞ்சம் பேர் என்னவா இருக்காங்க? வெள்ளை முடி வச்சவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஷார்ட் இண்டியன்ஸில் வந்து குள்ளமான பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி குள்ளமான பெண்களுக்கு வெள்ளை முடி இருக்கவும் செய்யுது. ஸோ அப்போ 3 பேர் சேர்றாங்கன்ற கண்டிஷன் வந்தாலே ஆப்ஷன் பி தான். சரியா? ஸோ இந்த 3 பேரும் சேர்ற படம் போகணும். ஓகே, question number 15 பாருங்க. 8 people are sitting in a 2 parallel rows containing 4 peoples, each in such a way that there is equal distance between adjacent persons. In row 1, L, M, N and O are seated and all of them facing south. In row 2, U, V, W, X are seated and all of them facing north. போட்டலாமா? row 1ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களாம். ரோ 1ல் எல்லாருமே சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. யார்? 4 பேருமே. தெரியும், கிளியராக போட்டுக்கோமா? அடுத்து ரோ 2ல் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டாங்க. யார்?
LMNO வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, UVWX நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 லைன் இருக்க இன்புட்டை நம்ம போட்டோம். அடுத்து பாருங்களேன், W sits to the immediate right of U. W sits to the, okay, மேலே இதை கொடுத்துருக்கு, thus each person faces another person from the other row. ஓகேவா? ஸோ அதர் ரோலேருந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இது ரோ 2 இப்படி கிடைச்சோம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். W sits to the immediate right of U. உடனடியாக யூக்கு உடனடியாக வலது பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா W இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூக்கு உடனடியாக வலது பக்கம்னா யூன்றது எந்த ரோவில் இருக்குது? UW மேல் பார்த்த மாதிரி இருக்காங்க. ஸோ அப்போ இதான் ரைட்டு இதை லெஃப்ட்டுன்னு இருக்கும். யூக்கு உடனடியாக வலது பக்கத்தில் W இருக்காங்க. இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். அடுத்து பார்ப்போமா? 5 பேர் போட்டிருக்கோண்ணா. ஓகே, நெக்ஸ்ட். Only 2 people sit between L and M. Lக்கும் Mக்கும் இடையில 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 4 பேர் இருந்தாலும் தெரிஞ்சு போச்சு, நடுவில் 2 பேர் 2 பேர் கார்னரில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி கிடைக்கும் எனக்கு? இங்கே L இல்லாட்டி M, இங்கே L இல்லாட்டி M அப்படின்னு பாசிபிலிட்டி வைப்பேன். அடுத்து U faces L, the one who faces N sits to the immediate left of V. U faces L. யூவை யாரை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா எல்லை ஃபேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ U sits immediate, W sits immediate right of Uன்னு சொன்னாங்களா? ஸோ இப்படி நான் போடுறேன். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்ன போடுறேன்? இப்படி போடுறேன். இப்படி போட்டால் எல்லுக்கு நேரில் வர முடியுமா? முடியாது. அடுத்து இப்படி போடுறேன். எல்லுக்கு நேரில் வர முடியுமா? முடியாது. இப்படி போட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? எல்லுக்கு ஆப்போசிட்டில் வர முடியும். இப்படி போடலாமான்னு கேட்டால் யூக்கு ரைட் சைடில் இடம் இருக்காது, W போட முடியாது. ஸோ விச் இஸ் தி கரெக்ட் பாசிபிலிட்டி இஸ் U அப்படின்றவங்க இந்த லெஃப்ட் கார்னரில் இருக்காங்க. ஸோ யூக்கு ஆப்போசிட்டில் எல்லுனா ஸோ கரெக்டாக போட முடியும். ஸோ அப்போ இங்கே எல் வந்துடுவாங்க, இங்கே M வந்துடுவாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் அடுத்து பாருங்க. The one who faces N sits to the immediate left of V. லெஃப்ட் ஆஃப் V, ஓகேவா? Vக்கு உடனடியாக லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே W வந்துடுவாங்க. Vக்கு லெஃப்ட் சைடில் இருக்கவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே 2 இடம் தான் மிச்சம் இருக்குது. ஓகேவா? Vக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்கன்னா அப்போ இங்கே இருக்கிறவங்க யாரை ஃபேஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களாம்? N sits to the immediate left of என்ன ஃபேஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இங்கே யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மிச்சம் போட்டலாமா? L M N O இங்கே வந்துடுவாங்க. ஸோ UVWX. ஸோ இங்கே Vனா இங்கே யார் வந்துடுவாங்க? X வந்துடுவாங்க. முடிஞ்சு போச்சா? ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். X does not sit at the any of the extreme end. ஸோ நம்ம கரெக்டாக போட்டுரும். X வந்து எந்த எண்டிங்லையும் இல்லை, முடிஞ்சிச்சு. Who among us the following faces O? ஓவை ஃபேஸ் பண்ணி இருக்கிறவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார் ஓவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா W தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் B, W அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் B. சரியா? டைம் கன்சம்ஷன் ஆகுது யோசிக்கேன்னா படித்து ஃபாஸ்ட்டாக போட்டால் போதும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த சொல்லிட்டு போகிறதால மேபி டைம் உங்களுக்கு அப்படி தெரியலாம். பார்த்து டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு. 4 பேர் தானே இருக்காங்க, 4 பேருன்றப்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இன்டோர் கேம்ஸ் செஸ்ஸு, கிரிக்கெட்டு, அவுட்டோர் கேம்ஸ். ஓகேவா? செஸ் அப்படின்றது என்ன கேம்? இன்டோர் கேம். செஸ் அப்படின்றது என்ன கேம்? இன்டோர் கேம். இன்னொரு கேம் இருக்குது, என்னது இருக்குது? கிரிக்கெட் இருக்குது. இது என்ன கேமு? அவுட்டோர் கேம். இந்த மாதிரி படம் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தானே. 2 கிராமில் வந்தால் டப்புன்னு கண்ண முடியும் அடிச்சு விட்டு 2 செகண்டில் ஆன்சர் போட்டு போயிடணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். 8 persons A, B, C, D, P, Q, R and S live in a 4-story building such as ground floor is numbered as 1, 2. ஓகேவா? ஸோ என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 8 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4 ஃப்ளோரில் வசிக்கிறாங்க. எப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் 1, அடுத்த ஃப்ளோர் 2, அடுத்த ஃப்ளோர் 3, அடுத்த ஃப்ளோர் 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4 ஃப்ளோர். நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள்.
of the floor has 2 flats its is flat 1 and 2 ஒரு ஃப்ளோருக்கு 2 ஃப்ளாட் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதுவும் எப்படின்னா நேராக தான் இருக்கா. எப்படி அப்படின்னா ஃப்ளாட் 1 ஆஃப் ஃப்ளோர் 2 is immediately below flat 1 ஆஃப் ஃப்ளோர் 3. அதாவது ஃப்ளோர் 3யோட இப்போ ஃப்ளோர் 3 இருக்கு இல்லையா, அதோட ஃப்ளாட் 1க்கு கீழே தான் ஃப்ளோர் 2ஓட ஃப்ளாட் 1 இருக்காங்க. அதுக்கு என்ன இருக்குன்னா ஃப்ளாட் 1 எல்லாம் ஒரே சைடில், ஃப்ளாட் 2 எல்லாம் ஒரே சைடில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்கள், in the same way ஓகே கண்டினியூஸாக 1 2 3 முடிஞ்சு போச்சு. ஃப்ளாட் 1 is to the west of flat 2. ஃப்ளாட் 2க்கு ஃப்ளாட் 1 வெஸ்ட் சைடில் இருக்கான். ஓகே, ஸோ அப்போ ஃப்ளாட் 1 ஃப்ளாட் 2 அப்படின்ற பொசிஷனில் இருக்குது. போட்டுக்கலாமா நம்ம? ஃப்ளாட் 1 இங்கே இருக்குது, அண்ட் ஃப்ளாட் 2 இங்கே இருக்குது. ஓகே, அவன் சொல்லியிருக்கிறத நீங்கள் ஒரு குழப்பமும் பண்ணிக்காமல் எக்ஸ்ட்ரா யோசிக்காமல் நீங்கள் போட்டே வாங்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். Q lives on பாசிபிலிட்டிலாம் கூட வைக்க வேணாம், ஃபஸ்ட்டு போடு வரும். ஓகேவா? Q lives on an odd numbered floor. Q எங்கே இருக்குது அப்படின்னா odd number ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நாட் ஆன் ஃப்ளோர் நம்பர் 1. Q lives on odd number floor but not lives on the floor number 1ன்னு சொல்லிட்டாங்க. Q odd number சொல்லிட்டாங்க. ஸோ இது மொத்தமாக இந்த ஃப்ளோரில் 2 odd number ஃப்ளோர் தான் இருக்குது, 1 3 2. ஆனால் வந்து 1ல் வாழலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கே தான் இருப்பாங்க? கண்டிப்பாக இங்கே ஃப்ளோர் 3ல் தான் இருப்பாங்க. ஃப்ளாட் 1ல் இருக்கலாம், இல்லாட்டி ஃப்ளாட் 2ல் இருக்கலாம். இதான பாசிபிலிட்டி. நம்ம எப்பயும் வைக்கிறப்ப இந்த 1க்கு வச்சுக்கோங்க, அப்புறமா அது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளோர் 3 கன்ஃபார்மு, ஃப்ளாட் 1ன்றது நான் பாசிபிலிட்டி வைக்கிறேன். அடுத்து பாருங்களேன், நெக்ஸ்ட் போத் R and B live in the same flat number. ஆரும் B என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஃப்ளாட் நம்பரில் தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா R வந்து ஃப்ளாட் 1ல் இருந்தால் பியும் ஃப்ளாட் 1ல் தான் இருக்கும், R ஃப்ளாட் 2ல் இருந்தால் பியும் ஃப்ளாட் 2ல் தான் இருக்கும். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ 4வது ஃப்ளோர் இருக்குது, 2வது ஃப்ளோர் இருக்குது, 1வது ஃப்ளோர் இருக்குது. ஃபஸ்ட் கண்டிப்பாக வந்து ஃப்ளாட் 1ஆக இருந்தால் 3rd ஃப்ளோரில் வரமாட்டாங்க. கரெக்டாக? R and A live in the same floor. R A என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஃப்ளோரில் வசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், B பிளாட் 2ல் வசிக்கவில்லை. அதாவது B does not live in the flat 2 சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ஆரும் பியும் என்ன பண்ணணும், ஒரே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், போத் R and B சேம் ஃப்ளாட்டில் இருக்கணும். அண்ட் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, B வந்து ஃப்ளாட் 2ல் வசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆரும் B கண்டிப்பாக எங்கே இருக்கும், ஃப்ளாட் 1ல் தான் இருக்கும். ஸோ R என்ன பண்ணுது, ஃப்ளாட் 1 தான், பியும் ஃப்ளாட் 1 தான். அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆரியும் ஒரே ஃப்ளோர்னு சொல்லிட்டாங்க. ஆரியும் ஒரே ஃப்ளோர்னா எனக்கு ஃப்ளாட் 1 பேலன்ஸ் இருக்கிறது 2 1 4. சரியா? 2 1 4 தான். எனக்கு 2 இடத்துல இப்போ நான் ஃப்ளாட் 1 ஃபில் பண்ணணும். சரியா? ஸோ R அப்படின்றது ஃப்ளாட் 1 தெரிஞ்சிருக்கு. ஆரியும் ஒரே ஃப்ளாட் தான் வசிக்கிறாங்க. ஸோ ஃப்ளாட் 1ல் தான் யார் வசிக்கிறா, பிவே வசிக்கிறாங்க. ஸோ அப்போ எங்கே இருக்கலாம்னா செகண்ட் ஃப்ளோராக இருக்கலாம், இல்லாட்டி ஃபஸ்ட் ஃப்ளோராக இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, there is one floor between Q and S. இதுதான் ஹிண்ட். Qக்கு Sக்கு நடுவில் ஒரு ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் பியை இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டேன்னா எஸ் என்ன பண்ண முடியாது, எனக்கு Qக்கு ஒரு ஃப்ளோர் விட்டு போட முடியாது. அடுத்து பாருங்கள், போத் Q and S do not live in the same flat. ஓகேவா? ஸோ QSம் ஒரே ஃப்ளாட்டில் வாழலை. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா Q வந்து F1ல் வாழுது, Q என்ன பண்ணுது, F1ல் வாழுது. அப்போ S என்ன பண்ணும், கண்டிப்பாக F1ல் வாழல, F2ல் வாழுதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஃப்ளாட் 2ல் வாழுது. அதுவும் என்ன பண்ணுது, ஒரு ஃப்ளோர் தள்ளி இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ ஒரு ஃப்ளோர் விட்டு இங்கே வந்தாங்கன்னா S இங்கே இருப்பாங்களா, இது ஃப்ளாட் 2ல் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ எங்கே இருக்காங்க B அப்படின்னா, Bன்றது எனக்கு செகண்ட் ஃப்ளோரில் ஃப்ளாட் 1ல் இருக்கலாம், இல்லாட்டி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃப்ளாட் 1ல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு R lives 3 floors above B. R எங்கே இருக்குன்னா 3 floors above Bன்னு சொல்லிட்டாங்க. R நம்ம என்ன பண்ணிட்டோம், Bக்கு மேலே 3 floors தள்ளி R இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே B செகண்ட் ஃப்ளோரில் B போட்டால் 1 2ல் வந்துருச்சா. ஸோ அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு B எங்கே இருக்க போகுது, எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்குது. அப்போ ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், C lives immediately below D in the same flat. C lives below D in the same flatனா 2 பிளேயரும் ஒரே ஃப்ளாட்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் 2னா ஃப்ளாட் 2 தான். இப்போ 2 இடம் தான் எனக்கு ஃப்ளாட் 2ல 2 இடம் தான் பால் இருக்குது.
அதாவது C lives immediately below D in same flat னு சொல்லிட்டாங்க. ஸோ DC போடுற மாதிரி கண்டினியூஸாக இடம் எனக்கு flat 2 3rd floor and 2nd floor தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், எனில் கீழ்கண்டவரில் யார் 4வது மாடியில் உள்ள flat 2வில் வசிக்கிறார்? 4வது மாடியில் உள்ள flat 2. Who among the following lives in the flat 2 on the 4th floor? ஸோ ஒரு இடம் பாக்கி இருக்கேன் மேம்னா இங்கே யார் மிச்சம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கொஸ்டினில் பார்த்தா தெரிஞ்சிருமா? ஸோ ABCD PQR. ஸோ யார் மிச்சிருப்பாங்கன்னா ABCD P தான் இல்லை, P தான் எனக்கு என்ன பண்ணுறாங்க 2nd ஃப்ளோரில் ஃப்ளாட் 1ல் வசிக்கிறாங்க. சரியா? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா கொஸ்டின் ஒரு தடவை படிங்க. ஓகேவா? பாசிபிலிட்டி வச்சு போடுங்க. நம்ம என்ன பண்ணோம், பாசிபிலிட்டி வச்சு அழிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, நீங்கள் ஒரு தடவை உட்காந்து பொறுமையாக போடுங்க. அண்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். 4th ஃப்ளோரில் ஃப்ளாட் 2ல் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. 4th ஃப்ளோர் எது? இது. ஸோ இதில் ஃப்ளாட் 2ல் ஏ தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி ஏ அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 18 பாருங்கள். how many glasses are both phone and pen? எத்தனை கிளாஸு பென்னாகவும் இருக்குது ஃபோனாகவும் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா 3மே சொல்லிட்டாங்க. சரியா? கிளாஸாகவும் இருக்கணும், பென்னாகவும் இருக்கணும், ஃபோனாகவும் இருக்குன்னா ஸோ ஆல் தி 3 அப்படின்றது மென்ஷன் பண்ணால் அவன் இந்த வார்த்தையை கொடுத்துட்டான். ஸோ இந்த படத்தில் பாருங்களேன், 3 பேர் சேர்ற இடம் எது எனக்கு? இந்த 11 மட்டும்தான். ஸோ 11 மெம்பர்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். Next, 6 medical students JK, LM, NO completed their MBBS graduation from the reputed medical institution between 2014 to 19. So 2014 to 19 சொல்லிட்டாங்க. 15, 16, 17, 18, 19 6 பேர். ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் இயரில் தான் வந்து கிராஜுவேட் ஆகிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஈச் டிஃப்ரெண்ட் இயரில் தான், ஒருத்தவங்க கூட சேம் இயரில் வாங்கலை. அதான் மேட்ரு. ஜே கிராஜுவேட்டட் இன் தி இயர் இமிடியேட்லி பிஃபோர் தி இயர் என் கிராஜுவேட்டட். ஓகேவா? என் கிராஜுவேட் ஆன அதே இயருக்கு ஒரு இயருக்கு முன்னாடி உடனடியாக தான் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜே வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், only one medical student graduated between K and O where K graduated before O. ஓகேவா? கேக்கும் ஓக்கும் இடையில ஒருத்தர் மட்டும் தான் வாங்கியிருக்காரு. அண்ட் அதுவும் என்ன சொல்லிட்டாங்க, கே வந்து ஓக்கு முன்னாடியே கிராஜுவேட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஓ கீழே கே மேலே நடுவில் ஒரு ஆள் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஓ கிராஜுவேட்டட் இன் 2019. ஓ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2019 வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ ஒரு ஆள் விட்டு கே வாங்கியிருப்பாரா? ஓகே. நெக்ஸ்ட், இஃப் எம் கிராஜுவேட்டட் இன் 2014 எம் கிராஜுவேட் ஆகிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி எனக்கு தெரியும் ஜேவும் என்னும் கண்டினியூஸாக வரணும். 2 பேர் சேர மாதிரி கண்டினியூஸ் எங்கே இடம் இருக்குது? இங்கே இருக்குது. அவ்வளோதான். ஸோ மிச்சம் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ஜேகே எல். ஸோ எல் தான் வந்து 18 வாங்கியிருப்பார். கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். தென் ஹூ கிராஜுவேட்டட் இன் 2016 யார் வாங்கினான்னு பார்த்தா என் தான். ஸோ ஆப்ஷன் பி என் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து நம்ம எடுத்து எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களே கொடுத்துட்டான். பர்சன் ஹூ யூஸ் பைக்ஸ். ஓகேவா? பைக்கை பயன்படுத்துகிறவங்க யாருன்னா இந்த ரெக்டாங்கிள், கார் பயன்படுத்துகிறவங்க சர்க்கிள், பைசைக்கிள் யூஸ் பண்ணுறவங்க ட்ரையாங்கிள். கொஷின் என்னன்னு பாருங்கள். ஹவு மெனி பர்சன்ஸ் யூஸ் போத் பைசைக்கிள் அண்ட் பைக் பட் நாட் கார்? ஓகேவா? பைசைக்கிள்னால் எது எனக்கு? இந்த ட்ரையாங்கிள். அடுத்து பைக்குனா என்ன இதுக்கு? இந்த ரெக்டாங்கிள். ஆனால் என்ன 2 இருக்கணுமா, பட் ஆனால் என்ன இருக்கக்கூடாது, காரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளும் சேர்ற இடம் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்ப்போம். ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளும் சேர்ற இடம் இந்த 34 30 தான். எனக்கு யார் வேணாம், இந்த கார்ன்ற ஃபுல் சர்க்கிள் வேண்டாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 34 மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் சி 34 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். 7 people A, B, L, M, N, S and T are sitting in a row facing north. Only 2 people sit to the right of T. ஓகேவா? ஸோ 7 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நார்த் ஃபேஸ் பண்ண ரோல இருக்காங்க. ஒன்று 2 3 4 5 6 7. ஸோ 7 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நார்த் ஃபேஸ் பண்ண ரோல உட்காந்துருக்காங்க. அடுத்து,
ஒன்லி 2 people sit to the right of T. டீக்கு வலது பக்கத்தில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தா டீக்கு வலது பக்கத்தில் 2 பேர் மட்டும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இடம் இருக்கக்கூடாதுன்னா அப்போ டீ வலது பக்கத்தில் இருந்து 3ஆவது இடத்துல இருப்பார். இந்த பக்கத்தில் 2 பேர் மட்டும் உட்கார மாதிரி இடம் இருக்கா? அவ்வளோதான். ஒன்லி 2 people sit between T and N. டீக்கு என்ன கொண்டு 2 பேர் இருக்கணும். இந்த பக்கம் 2 பேர் விட்டு என்ன போட இடம் இல்லையா? அப்போ எங்கே வருவார்? 1 2 விட்டு N இங்கே வருவார். நெக்ஸ்ட் பாருங்க. ஒன்லி 2 people sit between M and A. எம்முக்கும் ஏ கூட 2 பேர் இருக்கணுமா? வெயிட் பண்ணலாம். A sits to the immediate left of T. A எங்கே இருக்காங்க அப்படின்னா டீக்கு இடது புறத்தில் உடனடியாக பக்கத்தில் இருக்கிறாங்க. அடுத்து B sits immediate right of S. இப்போ மேலே இருக்கிறத முடிச்சுட்டு வந்துடும். எம்முக்கு ஏக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க சொன்னாங்களா? இப்போ ஏலேருந்து பாரு 1 2 விட்டு இங்கேயும் எம் போடலாம், 1 2 விட்டு இங்கேயும் எம் போடலாம். கரெக்டாக? ஸோ 1 எம் இந்த லாஸ்ட்டில் வரும், இல்லாட்டி எம் இந்த லாஸ்ட்டில் வரும். ஓகே. B sits to the immediate right of S. எப்படி வரணும் அப்படின்னா எஸ்ஸுக்கு உடனடியாக வலது பக்கத்தில் பி வரணும். 2 பேர் சேர்ந்து போகிற மாதிரி எங்கே இடம் இருக்குது? சரியா? ஸோ இப்போ இங்கே எம் போட்டோன்னா இங்கே எனக்கு போயிடும் இடம். ஸோ 2 பேர் சேர்ந்து போகிற மாதிரி இடம் இங்கே மட்டும்தான் இருக்குது. மேம் அங்கே தான் எம்மை போட்டோமே யோசிக்கக்கூடாது, அங்கே பாசிபிலிட்டி தான் வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எம் போடலன்னா அங்கே போட்டால் மிச்சம் 2 பேர் சேர்றதுக்கு இடமே இருக்காதா? ஸோ அப்போ கண்டிப்பாக எஸ்ஸு பி இங்கே வந்துடுவாங்க. அப்போ எம் எங்கே கன்ஃபார்மா? இந்த லெஃப்ட் கார்னர் தான். ஓகேவா? மிச்சம் இருக்கிறது யாராக இருப்பாங்க? ஏபி, அடுத்து எல் தான் மிஸ் ஆகுது. ஸோ எல் இங்கே வந்துடுவாங்க. கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ஹூ சிட்ஸ் தேர்ட் பொசிஷன் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் தி லைன்? லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் தி லைன்லேருந்து தேர்ட் பிளேஸில் யார் இருப்பான்னு கேட்டால் 1 2 3ஆவது இடத்துல யார் இருக்கா? எல் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். கிங்கு ஃபாதர் குவீன். ஓகேவா? கிங்கு ஃபாதர் குவீனு. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. ராஜாவும் அப்பாவும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சில ராஜாக்கள் அப்பாவாக இருக்காங்க, சில அப்பாக்கள் ராஜாவாக இருக்காங்கன்ற கான்செப்ட் வந்துடும். பட் குயின்ன்றது ஓவராலாக ஜெண்டரே வேறு ஜெண்டரா, அதாவது ஃபீமேல் ஜெண்டருக்குள்ளே வந்துடுவாங்களா, அவங்க டோட்டலாக தனியாக வருவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து ஒருத்தவங்க தனியாக இருக்க மாதிரி படம் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 8 people are sitting in 2 parallel rows containing 4 people each. ஸோ மேலே பார்த்தோம் இல்லையா, அதே டைப் கொஸ்டின் தான், ஈஸியாக போட்டிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, ரோ 1 என்ன ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு, DEOS. ரோ 1 சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு, DEOS. அடுத்து ரோ 2 நார்த் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அது யாருன்னு பார்த்துடலாமா? ஸோ நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்கவங்க யாருன்னா FARM. அவங்க என்ன பண்ணுறாங்க, நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. FARM. இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஓகே. Thus each person face another person from the other row. ஓகே, ஒருத்தவங்க வந்து வேறு வேறு ரோல் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. Only D sits to the left of E. ஓகேவா? ஈக்கு இடது புறத்தில் டி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? டி ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, மேலே இருக்கிற ரோல. ஸோ அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்னா எப்படி பார்ப்போம், நம்ம இந்த பக்கமாக பார்ப்போம். ஓகேவா? டி சூட்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் இ அப்படின்னா ஈக்கு இடது பக்கத்தில் டி மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அப்படியே இந்த பக்கம் மாறிடுவாங்க. ஸோ இடி அப்படின்னு வரணும். ஈக்கு லெஃப்ட் சைடில் டி மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இந்த சவுத் பார்க்கணும் எது இப்போ லெஃப்டாக இருக்கும், அதுதானே லெஃப்டாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். Only R sits to the left of A. Only R sits to the left of A ன்னு சொல்லிட்டாங்க. ஏக்கு லெஃப்ட் சைடில் ஆர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே ஏனா தான் ஏக்கு லெஃப்ட் சைடில் ஆர் மட்டும் இருப்பாங்க. மேலே பார்த்துருக்கவங்களுக்கு இது லெஃப்டாக இருக்குமா? சிம்பிள் கான்செப்ட் தான், நான் வச்சுக்கோங்க. ஒன்லி 1 person sit between A and F. ஏக்கும் எஃப்க்கும் நடுவில் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏக்கும் எஃப்க்கும் நடுவில் ஒரு ஆள் மட்டும்தான் அப்படின்னா இங்கே யார் வந்துடுவாங்க, எம் வந்துடுவாங்களா? முடிஞ்சு போச்சு. ஒன்லி 1 person sit between D and O. டிக்கும் ஓக்கும் நடுவில் ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிக்கும் ஓக்கும் நடுவில் ஒருத்தவங்கன்னா ஸோ இங்கே இ வந்துடுவாங்க. மிச்சம் இருக்கிறது யார்? எஸ். கொஸ்டின் என்னென்னு பார்த்தா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் தி போத் பீப்புள் ஃபேஸிங் ஈச் அதர்? ஓகேவா? கொஸ்டினில் என்ன கேட்குறேன் அப்படின்னா பின்னாடி எது இருவரையும் ஒருவர் எதிர்நோக்கி அமையும் வகையில் குறிக்கின்றது, அதாவது ஆப்போசிட் பேர்ஸ் இருக்காங்கல்ல, SR OA EMDF, அது எந்த பேர் கரெக்ட்னு கேட்குறாங்க. EA அப்படின்றது கரெக்டா? இல்லை. EM தான் கரெக்ட். ER கரெக்டா? இல்லை. EF கரெக்டா? இல்லை. ஸோ EM தான் கரெக்டான பேர் எனக்கு. ஸோ EM தான் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஓகேவா?
லீஃப் சீட் ரூட் அதாவது இலை விதை வேர் இலை விதை வேர் அப்படின்றது தான் எனக்கு கேள்வி ஸோ இது எல்லாமே பிளான்ட்டில் சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு தோணும் ஓகேவா பட் ஆனால் மூணுத்துக்கும் ஒன்றுத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் விதைன்றது தனி வேர்ன்றது தனி இலைன்றது தனி ஃபார் இன்னைக்கு சும்மாத்துக்கு எதாவது சொல்லணும்னா இந்த ஃப்ரூட் இல்லை வந்து பிளான்ட்ஸ்குள்ளேயோ இல்லை வந்துட்டு ஏதோ கிழங்கு கொடுத்துருந்தா அது வேருக்குள்ளார வருமா ஸோ இது மூணும் ஒரே கான்செப்ட்குள்ளே வருமே தவிர்த்து மூணு வேறு வேறு தனித்தனியாக வரும் அது மூணு பேர் ஒட்டாமல் இருக்க மாதிரி ஆப்ஷன் வேணும் எனக்கு ஸோ ஏல வராது பியில் வராது ஸோ சியில் தான் மூணு பேர் என்ன பண்ணுறாங்க ஒட்டாமல் இருக்காங்க ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் 7 people sitting in a row facing north ஓகேவா ஸோ 7 பேர் என்ன பண்ணுறாங்க நார்த் ஃபேஸ் பண்ணி ரோவில் உட்காந்துருக்காங்க போட்டுடலாமா 1 2 3 ஸோ 7 பேர் என்ன பண்ணுறாங்க நார்த் ஃபேஸ் பண்ணி இருக்கிறாங்க ஓகே ஒன்லி எல்ஸ் இஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்கு லெஃப்ட் சைடில் எல் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எக்ஸுக்கு லெஃப்ட் சைடில் எல் மட்டும்தான் இருக்குது ஓகே ஒன்லி 4 people sit between L and N எல்லுக்கும் என்னுக்கும் இடையில 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க 1 2 3 4 பேர் விட்டால் N இங்கே வருவார் நெக்ஸ்ட்டு ஒன்லி M sits between O and W ஓகேவா இப்போ 3 பேர் சேர்ந்த மாதிரி வரணும் ஓகேவா M வந்து யாருக்கு இருக்காங்கன்னா ஓக்கும் டபிள்யூக்கும் நடுவில் இருக்கிறாங்க ஸோ அந்த 3 பேர் சேர மாதிரி இடம் இங்கே நடுவில் தான் வருது பட் ஓ எங்கே டபிள்யூ எங்கே இப்போ அடுத்து தெரியும் சரியா அண்ட் ஓ இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் என் ஓ என்ன பண்ணது எண்ணுக்கு பக்கத்தில் இல்லை சொல்லிட்டாங்க அப்போ இங்கே ஓ வரலன்னா இங்கே தான் ஓ வரும் ஓ எம் டபிள்யூ ஸோ மிச்சம் இருக்கிறது யார் எல்எம் என் ஓ எக்ஸ் ஒய் தான் மிச்சம் இருக்காரு ஸோ ஒய் தான் ரைட் கார்னரில் இருப்பார் ஹூ சிட்ஸ் அட் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆஃப் தி லைன் அவர் தான் ஆன்சரிங் கேட்குறாங்க வலது முனையில் இருப்பார் யார் அப்படின்னு பார்த்தா ஒய் தான் ஆப்ஷன் சி 7 students Aman, Banu, Charu, Divya, Viplav, Madan and Govind are sitting in a circle facing center and discussing their upcoming project. Okay va? So circle la ukkandirukanga center face பண்ணிருக்காங்க 1 2 3 4 5 6 7 okay Viplav is the neighbor of Aman and Divya. Okay Viplav யார் அப்படினா அம்மனுக்கும் திவ்யாக்கும் இடையில இருக்காரு. So அம்மன் திவ்யா இப்படி இருக்கலாம். தியா அம்மனுக்கும் திவ்யாக்கும் இடையில இருக்கார் கோவிந்த் இஸ் நாட் சிட்டிங் பிட்வீன் மதன் அண்ட் சாரு மதனுக்கும் சாருக்கும் நடுவில் கோவிந்த் இல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டாங்க மதன் இஸ் டு தி இமிடியேட் ரைட் ஆஃப் அம்மன் ஓகேவா அம்மனுக்கு ரைட் சைடில் மதன் வரணும்னா நம்ம ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம் அப்போ அம்மனுக்கு ரைட் சைடில் யார் இருக்கா வித்யா இருக்காங்களா ஸோ விப்ளவ் இருக்காங்களா ஸோ அப்போ இப்படி வராது எப்படி வரும் டிவிஏன்னு வரலாம் அவங்களுக்கு அம்மனுக்கு ரைட் சைடில் யார் இருக்கலாம் மதன் இருக்கலாம் ஓகேவா அவங்களுக்கு ரைட் சைடில் யார் இருப்பாங்க மதன் இருக்கலாம் இப்போ போட்டுடலாம் தானே ஸோ டி யார் டி ஃபார் திவ்யா திவ்யாவுக்கும் அம்மனுக்கும் நடுவில் யார் இருக்காங்க எனக்கு விப்ளவ் இருக்கிறாங்க அம்மனுக்கு ரைட் சைடில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா எம் மதன் இருக்காங்க சரியா இப்போ மிச்சம் இருக்கு இல்லையா எம்முக்கும் சிக்கும் நடுவில் யார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு ஜி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ எம்முக்கும் சிக்கும் ஜி இல்லைன்னா இந்த இடத்துல வந்துடுவாங்களா ஓகே கோவிந்த் ஹூ ஆர் தி நெய்பர்ஸ் ஆஃப் பானு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஓகேவா ஸோ பானுக்கு நெய்பர் யாருன்னு கேட்குறாங்க ஸோ பானுக்கு நெய்பர்ஸ் யாருன்னு பார்த்தா அந்த இல்லாமல் போனவங்களாக தான் இருப்பாங்க எம்என் சியா இருக்கலாமா ஸோ ஆப்ஷன் டி புரிஞ்சுச்சா A, B, C and D are to be seated in a row. However, C cannot be in the third place from the right. Okay. So, இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ரோலை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க எத்தனை பேர் 5 பேர் 1 2 3 4 5 However, C cannot be in third place from the right. ரைட் சைட்லேருந்து தேர்ட் பிளேஸில் இருக்க முடியாதுன்னா லெஃப்ட் சைட்லேயும் தேர்ட் பிளேஸ் இருக்க முடியாது ஏன்னா இருக்கிறது 5 பேர் தான் Moreover, A and D cannot be together. ஏவும் டியும் ஒன்றா இருக்கக்கூடாதான் ஓகேவா அடுத்து B and C are sitting beside each other. ஓகே beside each otherனா என்ன அப்படின்னா பியும் சியும் ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்காங்கன்றது ஓகே இங்கிலீஷ் மீடியம் குழப்பிக்க புது வார்த்தையாக இருக்கேன்னா ஸோ நெய்பர்ஸ்ன்றதை அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ பியும் சியும் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க ஓகேவா இப்போ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா சின்றது தேர்ட் பிளேஸில் வராது அப்போ பிசி சேர்ந்து வரணும்னா இப்படி வரலாம் ஓகேவா இப்படி வரலாம் மற்றதில் தேர்ட் பிளேஸில் வரக்கூடாது அடுத்து
considering the seating from the left to right, which of the following must be true? left to right இருந்து பார்க்கறப்ப எது வந்து கரெக்டா இருக்கும், எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஏவும் டியும் பக்கத்துல இல்ல நமக்கு தெரிஞ்சு போச்சு. சோ ஏவும் டி பிரிச்சு வச்சிரலாமா? சரி, பிரிச்சிரலாம். அடுத்து பியும் சியும் சேர்ந்து இருக்கறாங்கன்னு சொல்றேன். சிபி இருக்கலாம், இல்லாட்டி பிசி இருக்கலாம். மிச்சம் இருக்கிறது யாரு? இ வெச்சுப்போமா? ஓகே, வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் விட்டோமா இங்க நம்ம? இப்போ கண்டிஷன்ஸ் பார்ப்போம், ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். A is at second place. A second place இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இல்ல நம்ம போட்டது. D is at the third place. D third placeல இருக்கா? ஆமா இருக்கு. B is at first place. B first placeல இருக்கா? இல்ல. B is at second place. B இரண்டாவது இடத்துல உள்ளது. சுத்திமா ஆஃப் பண்ணுமா? இந்த क्वेश्चन ஃபுல்லாவே கட் பண்ணிட்டு எடுத்துக்கோ. ஓகேவா டார்லிங்? Question number 27 பாருங்க. A, B, C, D are to be seated in a row. However, C cannot be in third place from the right. ஓகேவா? ஸோ வந்து ரெண்டு பாசிபிலிட்டி வச்சுக்கலாமா? ஸோ ஒரு கேஸ் வைக்கிறேன். என்ன கேஸ்னா 4 பேர். என்ன ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? C cannot be third from the right அப்படி சொல்லிட்டாங்களா? ஸோ ரைட் சைட்லேருந்து தேர்ட் பிளேஸில் C இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ பாருங்கள், கண்டிப்பாக 1 2 3 ரைட் சைட்லேருந்து தேர்ட் பிளேஸ் இங்கே இருக்க முடியாதுன்னா ஸோ லெஃப்ட் சைட் தேர்ட் பிளேஸில் வச்சிடலாமா? வச்சிடுறேன். அடுத்து பாருங்கள், மோர் ஓவர் ஏ அண்ட் டி கேனாட் பி டுகெதர். ஏவும் டியும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பிரித்து போட்டுட்டா ஏ டி, இல்லாட்டி இங்கே டி இங்கே ஏ போட்டுக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ மிச்சம் இருக்கிறது பி தான், அதையும் போடுவோம். நெக்ஸ்ட்டு B and C sitting beside each other. ஸோ அதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி போட்டோம். ஓகே, B, C பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவே நம்ம போட்டாச்சு. கன்சிடர் தி சீட்டிங் ஃப்ரம் தி லெஃப்ட் டு ரைட் ஃப்ரம். ஓகேவா? ஸோ என்னன்னா இப்போ மேம் இங்கே சி மாற்றி இது பாசிபிலிட்டி போடலாமா கேட்டால் அவன் சி ஸ்டார்டிங்னு சொல்லிட்டானா ரைட் சைட்லேருந்து தேர்ட் பிளேஸில் சி இல்லைன்னு, அப்போ பிசி போடுறதுக்கு இதான் வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மஸ்ட் பி ட்ரூ? எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறான், எது சரியான ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறான். ஏ இஸ் செகண்ட் பிளேஸ்னு சொல்லிட்டான், அப்படியா? இல்லை. D is third place னு சொல்லிட்டான், அப்படியா? இல்லை. B is first place னு சொல்லிட்டான், அப்படியா? அதுவும் கிடையாது. B is second place அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம கெஸ்ஸில் தான் போட்டிருக்கோம். பிளே கிரவுண்ட், ஸ்டேடியம், கோல் போஸ்ட். பிளே கிரவுண்டு, ஸ்டேடியம்மு, கோல் போஸ்ட். ஓகேவா? ஸோ ஸ்டேடியம் அப்படின்றத எனக்கு பெருசு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளார என்ன இருக்கும்? பிளே கிரவுண்ட் இருக்கும், அதுக்குள்ளே கோல் போஸ்ட் இருக்கும். கரெக்டாக? ஒரு ஃபுட்பால் கிரவுண்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், இமேஜின் பண்ணிக்கலாமா? ஒரு ஸ்டேடியமில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டுக்குள்ளே ஒரு ஆப்ஷன் பி. ABCDHI சிட்டிங் அரௌண்ட் அ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் தி சென்டர். ஓகேவா? எத்தனை பேர்? 3, ஒரு 7 பேர். 1 2 3 4 5 6 7. ஸோ 7 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸிங் டு தி சென்டர் தானே? சரி. B sits third to the left of I. B sits third to the left of I. B எங்கே இருக்கார் அப்படின்னா ஐக்கு லெஃப்ட் சைடில் தேர்ட் பிளேஸில் இருக்கான். 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. G sits second to the left of H. G sits second to the left of H. Next, only I sits between A and G. A க்கு G க்கு நடுவில் I மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ A G A G. இப்போ பாருங்களேன், ஹெச்சுக்கு லெஃப்ட் சைடில் செகண்ட் பிளேஸில் ஜி இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நான் ஜியை போட்டால் 1 2 இங்கே இடம் இருக்குமா? ஹெச்சு இங்கே போட்ட இடம் இருக்குமா? இருக்காது. இதுவே இங்கே ஜியை போட்டால் ஹெச்சுக்கு லெஃப்ட் சைடில் செகண்ட் பிளேஸில் ஹெச்சு 1 2 இங்கே ஜி வந்துடுவாங்க, அப்போ இங்கேயே இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள். சி இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி. சி வந்து பியோட நெய்பர் இல்லை சொல்லிட்டாங்க, அப்போ இங்கே வந்துடுவாங்க. மிச்சம் ஒரு இடம் தான் இருக்கா? ஸோ இங்கே யார் வருவா? டி வந்துடுவாங்க. கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். How many people sit between D and G when counted from the right of D? D உடைய வலது பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப டிக்கும் ஜிக்கு நோட்டில் எத்தனை பேர் கேட்குறாங்க? டிக்கு வலது பக்கம் இதுவே 1 2. ஓகே, ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்கள். இந்த ஃபாலோயிங் டயக்ராம் ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் பிரேயர்ஸ். ஸோ அதுலேயும் கொடுத்துட்டான், இதுலேயுமே இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். How many high achieving students are not players? எத்தனை ஹை அச்சீவிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் பிளேயர்ஸ்னு கேட்குறாங்க. உயர் சாதனை படிக்கும் மாணவர்கள் வீரர்கள் சொல்லிட்டாங்க. உயர் சாதனை படிக்கணும், அதாவது ரெக்டாங்கிள் இருக்கணும்.
ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன சர்க்கிளாக இருக்கணும். பட் ஆனால் பிளேயர்ஸ் இருக்கக்கூடாது, ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ரெக்டாங்கிள் சர்க்கிள் சேர்கிற இடம்னு பார்த்தா எனக்கு இந்த பார்ட் 12 10. இதில் என்ன வரக்கூடாது, எனக்கு ட்ரையாங்கிள் வரக்கூடாது. ஸோ அப்போ இந்த 10 தூக்கிட்டா மிச்சம் இருக்கிறது 12 மட்டும் தான். ஆப்ஷன் சி 12 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கரெக்டாக படிங்க. கொஷின் முடிஞ்சு. ஃபைன். தேங்க்யூ ஸோ மச்.